அத்தை, நீங்க எதுவும் தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. மாமாவோட ஆசீர்வாதத்தால நீங்க அடுத்து என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நம்ம குடும்பமும் இன்னும் பல மடங்கு சந்தோஷமாகும். நீங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க எல்லாரும். மா இரு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். சாப்பிடுமா. அக்கா, நீ மட்டும்தான் அம்மாக்கு ஊட்டி விடுவியா? நானும் ஊட்டுவேன். ஏண்டி அப்புறம் நான் என்னவா? அம்மா காவேரி, யாழ்னி தூங்கிட்டாளாடி? ஆமாக்கா, இப்பதான் தூங்குனா. சரி, எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. டேப்லெட் ஏதாவது வச்சிருக்கியா? ஆனா உனக்கு தான் டேப்லெட் போட்டாலும் தலைவலி கேட்காதுன்னு சொல்வியே. நான் வேணா அம்மா கிட்ட சொல்லி கஷாயம் போட சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. இப்பவே தலைவலி லைட்டா தான் இருக்கு. நைட் ஏதாவது ரொம்ப வலிச்சதுன்னா அப்ப போட்டுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். சரி இரு, எடுத்து தரேன். இந்தா. சரி. இந்த டைரிய வேற அரைகுறையா தான் படிச்சிருக்கோம். இன்னும் இதுல என்னெல்லாம் எழுதிருக்குன்னு படிக்க ஆர்வமா இருக்கே. இப்பதான் இங்க யாரும் இல்ல. பேசாம இப்பவே உட்காந்து படிச்சிட வேண்டியதுதான். காவேரி, வாக்கா. என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டி. சொல்லுக்கா. அக்கா, என்ன சொல்லு. இல்ல, எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். நீயும் எவ்வளவு நாள் தாண்டி இப்படியே இருப்ப சொல்லு. அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்கடி. உனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. இப்ப யார் இல்லன்னு சொன்னா? நீ சொன்ன எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன்க்கா. அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானடி? அக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலேயே இல்லதான். அத நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ல. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அம்மா விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுதான். அதுல என்னடி பிரச்சனை உனக்கு? அவர் நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சவரா இருக்காரு, ரொம்ப நல்லவராவும் இருக்காரு. அப்புறம் என்ன உனக்கு? அக்கா, நான் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்கு காரணம் உனக்கே நல்லா தெரியும்ல. அது தெரிஞ்சும் நீ இப்படி பேசாதக்கா. எனக்கு இப்ப பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, அந்த விஜய கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அந்த ஆள் இல்லாம எனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை பார்த்து நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால என்ன நினைச்சு யாரும் இங்க கவலைப்பட வேண்டாம். அம்மாவையும் நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. நர்மதாவும் இன்னும் கொஞ்ச நாள்ல படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போயிருவா. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நர்மதா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன்கா, நம்ம யாரு எங்க இருந்தாலும் சரி, அம்மா ஏன் கூட தான் இருக்கும் நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி சீக்கிரமே எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த நல்ல விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்றேன். சரியா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்ல, விஜய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனைன்னு சொன்னாலா? அப்படிதாண்டி சொன்னா. நான் எப்படியாவது கொஞ்சம் எமோஷனலா பேசி விஜய கல்யாணம் பண்ணிக்க அவளை சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா ஆயிப்போச்சு. விஜய் மாமா கிட்டயும் குழந்தைகிட்டயும் நல்லா தான் பேசுறா பழகுறா. அப்ப அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும் என்ன பிரச்சனையா அக்காக்கு? ஏற்கனவே கல்யாணமானவரை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் அவ பிரச்சனையாவே இருக்கு. அதை தவிர்த்து விஜய வேண்டான்னு சொல்றதுக்கு
வேற காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அக்கா பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தா வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைங்கன்னு நம்ம கிட்டே சொல்லுவா போலயே. விட்டா அதையும் சொல்லிருப்பாடி. இன்னைக்கு அவகிட்ட பேசினதுல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன ஆனாலும் யார் சொன்னாலும் விஜய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுல அவ ரொம்ப உறுதியா இருக்கா. அக்காக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து மாமா கூட அவ திரும்பவும் சேரணும்னு நினைச்சோம். அதுவும் நடக்கல. சரி, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, விஜய் மாமாவை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அக்காக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு நினைச்சோம். இப்ப அதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. அதுவா நடக்கிற மாதிரி தெரியலனா நாம தான் அதை நடத்தி காட்டணும். ம். பாவம் விஜய் மாமா. காவேரி அக்கா இறந்துட்டதா அவர் நினைச்சிட்டு இருந்த இந்த 5 வருஷத்துல அவரால இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்திருக்க முடியாதா என்ன? ஆனா ஏன் பண்ணிக்கல? இப்ப வரைக்கும் அவரு அக்காவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுனால தானே 5 வருஷமா அவன் நினைப்பிலேயே இருக்காரு. இப்பவும் அவரை பத்தின பழைய ஞாபகத்தை கொண்டு வர்றதுக்காக அவர் எவ்வளவு போராடுறாரு. ஆனா அக்காக்கு தான் இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னைக்குதான் இதெல்லாம் மாறப்போகுதோ தெரியல. காவேரியே நினைச்சிட்டு இருக்கிற விஜயையும், விஜய் தான் தன் புருஷங்கிறது தெரியாம இருக்கிற காவேரியையும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியல. நீ இன்னைக்கு ஒரு ஆளா போய் பேசினதுனால அவ பேசினதுக்கு எதுவும் பதில் பேசாம வந்துட்டேன். வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம 3 பேருமா சேர்ந்து இந்த விஷயத்த பத்தி காவேரி அக்கா கிட்ட இன்னொரு வாட்டி பேசி பாப்போம். எப்படியாவது விஜய் மாமாக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான ஒரே வழி. அதுக்கான முயற்சியை நாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ம். தாத்தா இன்னும் தூங்கலையா நீங்க? தூக்கம் வரலப்பா. சும்மா ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இங்கே உட்காரலாமேன்னு வந்தேன். விஜய், காவேரியை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டியா? அதான் அப்பவே கொண்டு போய் விட்டு வந்துட்டேன் சித்தி. ம். இன்னைக்கு அவ எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின உடனே, உங்க கல்யாணத்தப்ப எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கல்ல, அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சுப்பா. ஸ்கூல்ல அவளும் அம்மாவும் சேர்ந்து ஆடினதை சாக்கா வச்சாவது நம்ம கையால இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு ஒரு புடவை கொடுக்க முடிஞ்சதே. அதுவே எங்களுக்கு பெரிய திருப்தியா இருந்துச்சு விஜய். காவேரியும் கார்ல வர்றப்போ இதை பத்தி தான் பேசிட்டு வந்தா சித்தி. தாத்தா அவர் கையால அவளுக்கு புடவை கொடுத்தது, நீங்க அவளுக்கு குங்குமம் வச்சு விட்டது, அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆனதா சொன்னா. இதெல்லாம் அவளுக்கு ஃபீல் ஆகுது சரிதானப்பா? பழசெல்லாம் அவளுக்கு எப்ப ஞாபகம் வரப்போகுதோ தெரியல. நாமளும் அவளுக்கு இப்ப வந்துடும் அப்ப வந்துடும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவ நம்ம வீட்டுக்கு வந்து எல்லார் கூடயும் பழகியும் பேசியும் கூட அவளுக்கு இன்னும் நம்ம யாரு என்னன்னு தெரியாம தானே இருக்கு. இதுவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ராதா, என்ன கேட்டா இப்போதைக்கு காவேரி இவ்வளவு தூரம் வந்து போயிருக்கிறதையும் நம்ம கிட்ட நல்லா பேசி பழகினதையுமே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேம்மா.